இந்த இந்த சோஷியல் மீடியா பார்த்தால, எங்க பார்த்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டிய தான் வேணும், அடுத்தவன் பொண்டாட்டிய தான் வேணும். அப்படிதான் நெனச்சுட்டு நெறைய பேர் இருக்காங்க. இவங்க காலைல எந்திரிக்குதே அடுத்தவன் பொண்டாட்டிய எப்படி நமக்கு வலை போடலாம், வலைய போட்டு பிடிக்கலாம். அப்படிதான் நெனைக்கிறேன். ம். இவங்க நினைக்காம ஒண்ணு இருக்குது. நம்ம அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி போய் அவங்கள பிடிக்கும் இந்த டைம் கொண்டு. நம்ம அம்மா அல்லது நம்ம தங்கச்சி இவங்களே சைடு கூட வேற யாராச்சும் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு அவன் நினைக்கவே மாட்டேன். இந்த தான் ஒரு நெனப்பு மட்டும் தான். அதுவும் இல்லாம இந்த சோஷியல் மீடியாஸ்ல வந்து இப்படி இப்படி ஃபேஸ் ஆக்ஷன் கொடுக்குது, பேசுது. இவங்க இப்படி வருது ஏதோ கெட்டவங்க தான் இவங்க எல்லாம். நல்லவங்க வந்து இப்படி வந்து இப்படி இப்படி ஃபேஸ் பண்ணி இப்படி பாட்டெல்லாம் பாடுமா, அல்ல இப்படி இருக்குமா அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க இவங்க நல்லவங்களே கிடையாது. அதனால நமக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு தான் இவங்க நெனைக்கிறேன். அவங்க அவங்க மைண்ட்ல இந்த ஆம்பள மனசுல அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சோஷியல் மீடியாஸ்ல வந்து டான்ஸ் ஆடுது, பாட்டு பாடுற, அது பண்ற, இது பண்ற அந்த பொம்பள எல்லாம் ரொம்ப கேவலமான பொம்பளா. நமக்கு என்ன வேணும்னு பேசலாம். அது அடுத்தவன் பொண்டாட்டி வந்து இவள நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படிதான் அவங்க நெனைக்கிறேன். அவங்க நெனப்பே அந்த கெட்ட எண்ணம் தான். வேற எதுவுமே கிடையாது. அதிகமா அப்படி இருக்குது. பொம்பளையும் அப்படித்தான் திரும்பி சில பொம்பளைங்களும் அப்படி பண்ற. யார புருஷன்காரிய பிடிக்கலாம். எதவ கூட ஓடி போலாம். அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு பணம் பிடுங்கலாம். இந்த நெனைப்போட்டுங்க சில பொம்பளைகளும் இருக்குது. இது மட்டும் தான் அதிகமா போயிட்டு இருக்கிறேன். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப நாளா நான் இது இப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறேன். வந்து என்ன என்ன பேசுற? எவ்வளோ கேவலமா பேசுற? ஆம்பள அப்படின்னு சொல்லுறதுக்கே ஒரு யோக்கியதை கிடையாது. அந்த அளவுக்கு பேசுவாங்க. முன்னாடி எல்லாம் கல்யாணம் கல்யாணம் பண்ணவங்கள பார்த்தா, நெற்றியில நெறைய குங்குமம் பார்த்தால, அப்பதான் அவங்க கல்யாணம் பண்ணவங்க. அக்கா அப்படின்னு கூப்பிடுனது என்ன ஒரு பாசம் ஒரு சொந்த அக்கா மாதிரியே பேசுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. அக்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அக்கோ அப்படி. அது ஒரு கேவலமான ஒரு கூப்பிடுன மாரி இருக்கும். நல்லா பாசத்தில அக்கா அப்படின்னு கூப்பிடுன அந்த பாசம் இல்ல. குங்குமத்துக்கு மதிப்பும் கிடையாது. ம். கல்யாணம் பண்ணிட்டியா? ஆனா அன்னைக்கு வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணியவங்கள தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னு மட்டும் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பா தான் வருது. ம்.